அதே பத்திரிகையில் ஒரு செய்தி எழுதுவாங்க, அப்துல் ஜப்பார் காதிரி ரஹிமஹுல்லா பாக்கியத்துடைய நாசிராக இருந்தவங்க புள்ளியோரத்தோடு எழுதுகிறாங்க, 1979 அக்டோபர் மாதம் தேதி 7 அன்றைக்கு சோட்டி மஸ்ஜிதிலே தஃப்சீர் நடத்துகிறார்கள். சூரத்து நூரில் வருகின்ற அந்த ஆயத் அலம் தர அன்னல்லாஹ அலம் தர அன்னல்லாஹ் யுஸப்பி லஹு மன் ஃபீஸ் ஸமாவாத்தி வல்லர், அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செஞ்சாங்களாம். சிட்டுக்குருவிகளை பற்றி பேச பின்னால் அந்த ஆயத்தோடு இருக்குது எழுதுகிறாங்க. அவர்கள் அந்த ஆயத்தின் விளக்கத்தை தொடங்கியவுடன் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் எங்கிருந்தது தெரியவில்லை, பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருச்சு. அங்கிருப்பவர்களால் அங்கே அமைதியாக உட்கார முடியல, தன்னுடைய குரலால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தது. எந்த அளவுக்கு என்றால் அங்கிருந்தவர்கள் எல்லாம் எழுந்திருத்து சிட்டுக்குருவிகளை வெளியே அனுப்பி கதவை தாளிட்டு விட்டு தஃப்சீர் தொடர்ந்தது. அதே அடுத்த வாரம் 14 தொடர் ஆயத்திலே அலம் தர அன்னல்லாஹ் யுஸி சஹாபன், அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்களாம். தஃப்சீர் முடிகின்ற வரை மக்ரிபிலிருந்து இஷா வரை மழை பொழிந்து கொண்டே இருந்தது. தஃப்சீரை நிறுத்தினார்கள், பழை நின்றது. எதற்கு சொல்ல வருகிறேன்? எப்பொழுது இந்த நாவு, இந்த கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரிலே திகைத்து திளைத்து கல்விலே எது இருக்கக்கூடாதோ அதை நீக்கிவிட்டு யார் இருக்க வேண்டுமோ அந்த ரப்பை உள்ளே வைக்கின்ற பொழுது இந்த நாவுக்கு அரசியல் கட்டுப்படும்.